ஹாய் ஒருவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 11th அக்கௌண்டன்சியில் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட். இது ஒன் ஆஃப் த அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் பற்றி ஏற்கனவே நான் தெளிவான ஒரு டெஃபினேஷன் வீடியோ போட்டிருக்கேன். அது நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மணி மெஷர்மெண்ட் கான்செப்டோட டெஃபினேஷன் பார்த்துருவோம். திஸ் கான்செப்ட் இம்ப்ளைஸ் தட் ஒன்லி தோஸ் டிரான்சாக்ஷன்ஸ் விச் கேன் பி எக்ஸ்போஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி ஆர் ரெக்கார்டட் இன் த அக்கௌண்ட்ஸ் சின்ஸ் மணி சர்வ்ஸ் அஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்த டெஃபினேஷன் படி என்ன சொல்லுதுன்னா, ஒன்லி ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் விச் ஹேவ் மானிட்டரி வேல்யூ, எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு மணி வேல்யூ தர முடியுமோ, ஒரு வேல்யூ கன்சிடர் பண்ண முடியும். இப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு டிரான்சாக்ஷன் வந்திருக்கு, 20,000 ரூபாய்க்கு நம்ம சர்ச் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஏன்னா மணி தான் இங்கே மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. நம்ம ஒரு பொருளை வாங்கிறதுக்கும் விற்கிறதுக்கும் மணி தான் பேசிக். இங்கே மணி தான் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஏன் டிரான்சாக்ஷன்ஸ் விச் டசன்ட் இன்வால்வ் மணி வில் நாட் பி ரெக்கார்டட். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒர்க்கிங் கண்டிஷன், ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ், எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நோ யூஸ். இதை பற்றி நான் இது ரெக்கார்டும் பண்ண முடியாது. ஒரு ஒர்க்கிங் கண்டிஷனை எப்படி வேல்யூ பண்ண முடியும்? ஒரு ஃபோனோ ஏதோ ஒன்று நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா அது ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு எதுவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆனால் ஒர்க்கிங் கண்டிஷனுக்குலாம் நம்மளால் இவ்வளோ வேல்யூ மானிட்டரி வேல்யூன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸ்னால் ஒரு கம்பெனியில் ஒரு நாள் டக்குன்னு எம்ப்ளாயீஸ்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. இது மாதிரி எங்களுக்கு லேபர் ஹவர்ஸ் அதிகமாக இருக்குது, ரெடியூஸ் பண்ணோம். இப்போ நான் என்ன நடக்குன்னா அன்றைக்கான ஒர்க்கிங் ஸ்டாப் ஆகும். இதனால் லாஸ் ப்ரொடக்ஷன் நடக்காது. அது ஒரு இதில் லாஸ் தான். ஆனால் இதையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக் பை எம்ப்ளாயீஸு இதெல்லாம் நம்ம எப்படி வேல்யூ பண்ணலாம்? அது வேல்யூ பண்ணுறதுனால வேல்யூ பண்ணி ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதுமாதிரி எஃபிஷியன்சி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இதையும் நம்மளால் ஒரு மானிட்டரி வேல்யூ கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் இதுவும் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியாது சிம்பிளாக. அதனால தான் மானிட்டரி மெஷர்மெண்ட். ஏன்னா இந்த சொசைட்டியில் எல்லாமே மணி சர்வ்ஸ் பிளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். ஸோ மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் படி எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் எந்த ஒரு ஈவெண்ட்ஸ் நடந்தாலும் அது மணி ரிலேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இதோட யூசஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ். ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் ஆஃப் த பிஸ்னஸ்னால் ஒரு பிஸ்னஸோட கண்டிஷன், ஒரு பிஸ்னஸில் எவ்வளோ அசட்ஸ் இருக்குது, அது பிஸ்னஸ் நல்லதாக போதா, இதெல்லாம் பார்க்கணுன்னா அது மானிட்டரியில் இருந்தால் தான் தெரியும். உதாரணத்துக்கு போன வருஷம் 10,000 ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த வருஷம் 20,000 ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுது 10,000 எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் ஃபர்னிச்சர் 10 இருக்குது, கம்ப்யூட்டர் 2 இருக்குது, இது மாதிரி சொன்னால் நம்மளுக்கு ஒன்றும் புரியாது. ஒரு ஃபர்னிச்சர் இது இருக்குது, ஆனால் அது வேல்யூ சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். ஃபர்னிச்சர் 10,000னா இந்த ஃபர்னிச்சர் 10,000 தான் வேல்யூ இருக்க பொழுது, கம்ப்யூட்டர் 1 lakh. அப்போது அந்த கம்ப்யூட்டர் நம்மளை இமேஜின் பண்ணுவோம், நல்லா ஒரு காஸ்ட்லியான கம்ப்யூட்டர் போகுது சொல்லிட்டு. அதே ஒரு கம்ப்யூட்டர் சொன்னால் நம்மள எதுவும் ஒரு கம்ப்யூட்டர் அது இப்போ நல்லா காஸ்ட்லியான கம்ப்யூட்டரா இல்லை வேல்யூ அதிகமாக எப்படிப்பட்ட கம்ப்யூட்டர் சொல்லிட்டு நம்மளால் கெஸ்ஸிங்கே இருக்காது. அதே மாதிரி பிஸ்னஸ் டக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் டக்குன்னு உங்ககிட்ட நம்மகிட்ட எவ்வளோ அசட்ஸ் இருக்குன்னு கேட்டால் இது மாதிரி மானிட்டரி வேல்யூவாக இருந்ததுன்னா நம்மளால் கரெக்டாக எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்ல முடியும். அது இது மாதிரி ஃபர்னிச்சர் 1, கம்ப்யூட்டர் 2 சொல்லிட்டு இது பண்ணால் அது இது பண்ண முடியாது. லிமிடேஷன் எம்ப்ளாயீஸ் இம்பார்ட்டன்ட் அஸ்டாக இருந்தாலும் நம்ம எம்ப்ளாயீஸை ரெக்கார்ட் பண்ண முடியாது.